ஏண்டி நான் குமார் பேசுறேண்ணா. சொல்லு தம்பி. நான் காலேஜ்ல ஒரு பிரச்சனை ஆச்சுண்ணா. அன்வர்ன தங்கச்சி ஒருத்தன் கலாச்சிட்டானா, அழுதுகிட்டே இருக்குதுண்ணா. மச்சான் அன்வர் தங்கச்சி காலேஜ்ல கலாச்சாரங்களா மேடம்? பட்டு பட்டுன்னு பொருளடி. காலேஜுக்குள்ள பூந்து தங்கச்சியை கலாச்சவன் மூஞ்சி உடைக்கிறோம். டேய் நான் மொத்தம் 10 பேர் தான் இருக்கோம், பரவாயில்லையா? அங்க ஒரு காலேஜே இருக்கும்டா. சத்தியங்கடா. அன்வர்ன தங்கச்சி கலாச்சாரம் கிளாஸ்ல இருக்கான், வேணா போலாம். அதெல்லாம் விடு. காலேஜ் யாரா கெத்து? ஏதாவது பிரச்சனைனா யார் மொத்தம் வந்து நிப்பா? மச்சான் அவதுக்கு எல்லாம் ஒரு காரணமா தான். யாரா? ஒருத்தர் இருக்கானா, ஷார்ட்புட் கார்த்தி. அண்ணா டேய் என்னங்கடா நீங்க தானே ஷார்ட் புட் கார்த்தி? பாத்தியா மாடு மாதிரி இருக்கிறான், என்ன அண்ணன்றான். அதான்டா கார்த்திக் கெத்து. கார்த்திக் கெத்து தானடா? கெத்து தான். ஆமா நான் தான். கன்ஃபார்மா காலேஜ்ல நீங்க தானே கெத்து? உங்களை தவிர வேற யாரும் இல்லையே. காலேஜ்ல எந்த பிரச்சனாலும் நம்ம தான் தம்பி முடிச்சு விடுறது. நம்மள மீறி எதனா பிரச்சனை நடந்துடுமாடா? நடக்காது. நீங்களா இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க தெரியுமா? பிச்சை தான் எடுக்கணும். Hey, who are you guys? அன்வர் தங்கச்சி யாரா கலாச்சுது? இவன் தானா? உன் கூட படிக்கிற பொண்ணு தானே? ஏய் உங்களெல்லாம் நம்பி தானடா காலேஜ்க்கே அனுப்புறோம். நீங்களே உங்களை கலாச்சாரம் விட்டா எப்படிடா? விட்டுருண்ணா, இது வேற மேட்டர்ண்ணா, உனக்கு புரியாதுண்ணா. புரியாதா? உட்காரே. அடிக்காதண்ணா. ஏய் நான் அடிக்காதண்ணா. காலேஜ்ல பூந்து ஜூனியர் ஆச்சு நிக்கிற. நீ உள்ள வந்தது மட்டும் அண்ணன் ஷார்ட்புட் கார்த்திக்கு தெரிஞ்சதுன்னு வையா, எல்லாம் அவனுக்கு தெரியும்ல. ஏய் இவன் வேற பேசின இருக்கல்ல, ஒழுங்கா அச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு ஓட்டேரு. என் அண்ணன் ஷார்ட்புட் கார்த்திக்கு மட்டும் தெரிஞ்சது அவள்தான் மவுத் ஆயிடுவேன். ராஜா ஷார்ட்புட் நம்ம மாஸ் தெரியும்ல. ஏய் டேய் ஏய் சீரியஸா பேசின இருக்க. அவர் முத அடிச்சதே என்னதான்டா? ஓ ஒன்னே அடிச்சிட்டாங்களா? அப்ப அவள்தான். கூல் கூல் ப்ரோ, நானே உட்காந்துக்கிறேன். இனிமே ஆயிஷா மட்டும் இல்ல, எவனாவது ஏதாச்சும் பொண்ண கலாச்சிங்கன்னு தெரிஞ்சது. காலேஜுக்குள்ள வந்து ரவுடிசமா பண்றீங்க. போலீஸ் தொலைச்சிரும் ராஸ்கல். வாடா. சாரி சார் சட்டலா கசங்குது சார். ஒரே ஒரு நிமிஷம். டேய் பொண்ணிடுவேன். இவ்வளோ பண்ணிட்டு ஒரு ஃபினிஷிங்ல எப்படி சார்? வாங்கோ போலாம். பூச்சிக்கோங்க வாங்க. சார் டேய் பொறம்போக்கு, என்னடா உன் மேல செம்ம காண்டில் இருக்கு. நான் சொல்லிட்டேன், உங்களை வேண்டாம் காலேஜுக்குள்ள போய் கலாட்டா பண்ண சொன்னது. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தா என்ன இருக்கும்? என்ன தாவடிக்கிலேருந்து மூஞ்சிலேருந்து குழம்பா கொட்டியிருக்கோம், அவ்வளோதான். டேய் நீயும் போலீஸ் தானே போற, கொஞ்சம் பொறுப்பா பேசுடா. நம்ம தங்கச்சியை ஒருத்தன் கலாய்ப்பான், பார்த்துட்டு நீ வேணா போலீஸ் யூனிஃபார்மை போட்டு சும்மா இரு. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. நீயும் போலீஸ் யூனிஃபார்ம் தானே போட போற, அப்ப பாக்குறேன்டா உங்க எத்த. தம்பி நீ வேணா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு டம்மி போலீஸ் ஆயிரு. மாமாவுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரட்டுமே. தமிழ்நாடே பார்க்குண்டா என் கெத்த. டாடி மாம்ஸ். ஆமா மச்சி, நீ மட்டும் போலீஸ் ஆயிட்ட. உங்களால தான்டா அவன் நாசமா போறான். என்ன பண்ணலான்ற? டேய் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருடா. வாடா டீ நகர். ஒரு ஆர்டர் வந்திருக்குண்ணா.
எவ்வளோ 100 கிராம். ரெடி பண்ணு. ஏய் 100 கிராம். பாரு யாரையாவது போட்டு அடிச்சுட்டு நான் ஆர்டர் ரெடி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் ஏன் சங்கத்து போய் தனியா வைக்கிறேன் நாயே நாய சுத்து போடா என்ன தெரியாம பண்ணிட்ட இப்ப எல்லாம் பாப்பாங்கல்ல தாசு என்ன உனக்கு டி நகர்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்துருக்கு. இது எத்தனை சேவா சேர்த்துரு என் ரத்திக்கு அங்க ஓடு இந்தா எடுத்து போய் ஏத்து. மேடம் கொரியர் தம்பிங்களா எல்லாரும் ஜூஸை குடிச்சிட்டு இருக்கேன். அப்பா இந்த வந்துடுறேன். குடிக்கிறதே குடிக்கிறீங்க எல்லாரும் அப்படியே திரும்பி வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி குடிங்க. அடக்க பார்த்து குடிக்கணுமா? டர்ன் பண்ணுங்க ஜோசியம் கேசியம் பார்க்க போறாரோ? உங்க அப்பா வெயிலுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு சரி, ஆனா திரும்பி வாஸ்துபடி வடக்கு பார்த்து குடிங்கன்னு சொன்னாரு. பத்தியா பத்தியா இந்த பருத்தி வேலை சித்தப்புக்குள்ள இவ்வளவு ஈரமா? ए सेठ जी इधर आओ. क्या उधर देखो भाई. काला गैंग्स. क्या गणेश पूरा राउडी है. पैसा दे दो. माफ करो भैया 1 मिनट. गणेश इंदा बच्ची को கூட்டிட்டு போ கணேஷ். செயினே பிரேஸ்லெட்டா போட்டுக்கறேன்டா. ஏய் தம்பி ஜூஸ் எவ்வளவுப்பா? யோ என்னையா பண்ணிட்டு இருந்தாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. ஏய் எவ்வளவுப்பா ஜூஸ்? ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அப்போலேருந்து எங்களை கை காமிச்சு பேசிட்டே இருந்தேன். என்ன நடந்தாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. அவசரம்னு பணம் கேட்டான். சரி தெரிஞ்ச ஆள் தானேன்னு கொடுத்தேன். கடை ஏறி இறங்கினதான் மிச்சம். அதையும் மீறி பணத்தை கேட்டா உன்னால முடிஞ்சா பாத்துக்கன்றான். அதுக்கப்புறம் அடியால இறக்க வேண்டாம். அதான் நான் இறக்கணும்ல. ரவுடிகளாகிய உங்களை ரவுடிகளா? நாங்களா? எதுக்குமே யூஸ் ஆகாத இவனை அட்லீஸ்ட் இதுக்காவது யூஸ் ஆகட்டுமேன்னு கூட்டிட்டு வந்தேன். யோ ஒரு அப்பா மாதிரியா பேசுற நீ? அவன் பையனை ஆளாக்கணும்னு நினைப்பா, நீ என்னைய அடியாளாக்கணும்னு நினைக்கிற? டேய் பாத்துடா மூக்குல ஊத்திக்கறா. டானி இன்னைக்கு கிளாஸ்ல பத்தியா நம்ம மேக்ஸ் மிஸ் ஃபுல் மேக்கப்ல வந்திருந்தாங்கல்ல. ஹாய். நீங்க முன்னாடி போங்க, நான் நாளைக்கு பாக்குறேன். பை. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஸ்கூல் கிட்ட வராதன்னு. இல்ல உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். தப்பா? அதான் டெய்லி டியூஷன்ல பாக்குறல, அப்புறம் என்ன? இல்ல உன்கிட்ட கேட்கணும். நீ நிஜமாலுமே என்ன லவ் பண்றல? எத்தனை தடவை இதே கேள்வி கேட்ப? சத்தியமா? ஓகேவா? யார் சந்தியாவன்? என் கூட சுத்தினா வீட்டுல பிரச்சனை வரும்னு சொன்னேன். இப்போ இவன் கூட சுத்திட்டு இருக்க. ஏன்னா நான் லோக்கலு அட்டு அதானே கழட்டி விட்ட. ஹே யார் நீ? என்னடி பச்சையா நடிக்கிற? பிரதர் அதான் யாரும் தெரியலன்னு சொல்றாங்களே, கிளம்புங்க பிரதர். எல்லா பிரச்சனையும் உன்னால தான்டா. இன்னொரு தடவை சந்தியா கூட சுத்துறத உன்னை பார்த்தேன், அறுத்து போட்டுருவேன். சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுடா. வாடா. நான் மாமே சாட்டா லேட் ஆயிடுச்சு. வா உள்ள போலாம். அப்புறம் சத்யா சொல்லுங்கப்பா. எந்த ஏரியாவில் போஸ்டிங் கேட்டிருக்க? தெரியலப்பா, அதுவா வந்தால் தான் உண்டு. காசு கீசு கொடுத்தாதான். இப்போவே அதெல்லாம் பழகிக்காதப்பா. பா நீ நேர்மையா இருந்து விட்டதெல்லாம் போதும், கிளம்பு தயவு செய்து. ஏங்க பசங்களை நிம்மதியா சாப்பிட விடுங்க. அங்க என்ன தொண்ட தொண்டன்னு பேசிக்கிட்டு வெளியே வாங்க. நீங்கள் சாப்பிடுங்கப்பா. ஆமா என்ன திடீர்னு பிரியாணி எல்லாம்? பஜார்ல நம்ம கடைக்கு இறக்கின பொருள்லாம் ஹார்பர்ல லாக் ஆச்சுல்ல, அதுக்கு ஒரு 3 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. இந்த வீட்டை அடமான வச்சு தான்டா சேட்டுக்கிட்ட வாங்கினாரு. 1 வருஷம் ஆயிடுச்சு கட்ட முடியல. அதான் சேட்டு வீட்டை கேட்குறான். இன்னும் 1 மாசம் தான்டா இங்க சொந்த வீடு இல்லை. அதான் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு சொல்லிச்சு. பஜார்ல தானடா அந்த ஆள் கடை வச்சிருக்கான். அந்த ஆள் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் சம்பாரிச்சிருக்கலாம்டா. நேர்மையா இருக்குன்னு எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டார். என்ன எங்க அண்ணா ஓவரா பேசுறான் போல. ஏய் அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு போறான். அவன் ஃபீலிங்ஸ் இருக்கட்டும்,
எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங்ஸ். என்னது? இந்த பிரியாணியை விக்கி கிட்ட கொடுத்துடு. நீ தான் சொன்ன வெளியே எங்கே சுற்றக்கூடாதுன்னு. நீ கொடுக்குறியா இல்லை நான் கொடுக்கட்டா? சரி நானே கொடுக்குறேன். எனக்கு அங்கே தவுளுன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. Catch it. ஒரே போலீஸ் கட்டுப்படியா இருக்கு. கொஞ்சம் பார்த்து பொருளை தூக்கிட்டு போய் யாராவது போய் மாட்டிக்க போறேன். அண்ணே வாடா, நான் அப்புறம் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனு. பிரியாணி கொண்டு வந்திருக்கியா? தேங்க்ஸ்டா, நீ கிளம்பு. அண்ணே என்னடா பாத்திரம் ஒண்ணுமா? சாப்பிட்டு கொடுக்குறேன்டா. அது இல்லைண்ணே, உனக்கே தெரியும் வீட்டை விட்டு பாதி பிரச்சனையை முடிச்சிட்டேன்னு. மீதிக்கு என்னென்ன பண்ணுவேன்? உன்கிட்ட சொல்லியிருந்தேன்லண்ணே. நீ கேட்குறதே பெரிய அமௌண்ட்டு. நான் என்ன தரமாட்டேன்னு சொல்கிறேன். அண்ணனுக்கு எதாவது பெருசாக பண்ணு. நானும் 4 காசு பார்ப்பேன். நீயும் செட்டில் ஆகிடுவேன். ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கு, நல்லா காசு பார்க்கலாம். சரியா? செய்யலண்ணே, சொல்லுண்ணே. சூப்பர்ரா. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. எவனோ ஒருத்தனைக்கு ரோட்ல வந்து சொன்னான்னு அதை நம்பிட்டு என்னையே சந்தேகப்படுறியா? இல்லை, நேற்று உன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அன்னைக்கு வந்தவன் அவன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்தான். யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன். அப்புறம் எப்படி? 1000 பேர் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க. எல்லாரும் எனக்கு தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தவன் அடிச்சான் பாருடா, அவன் அடிச்சிருக்க கூடாது, கொன்றுக்கணும். நான் கிளம்புறேன். ஏய் சந்தே சந்தே ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே, இனிமேல் இப்பெல்லாம் கேட்க மாட்டேன் சந்தே, ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே. தேவையில்ல, கிளம்பு. சாரி சந்தே, இனிமேல் பண்ண மாட்டேன் சந்தே. இங்கே பாரு சந்தே, உனக்காக தான் உன் பேர்லாம் ப்ளீஸ் சந்தே, சாரி சந்தே, ஒரு தடவை சந்தே, ப்ளீஸ் சந்தே, சந்தே சந்தே, ப்ளீஸ். பிஞ்சிருச்சு. சாரி சந்தே, காலைல வேணா வந்து கிளம்பி ப்ளீஸ். என்னடா பண்ற? ஆம்பளைங்களை கெஞ்ச கூடாது, அவங்கள தான் கெஞ்ச விடணும். புரியுதா? எங்க சொல்லு பாப்போம். ஆம்பளைகளா கெஞ்ச கூடாது, அவங்கள தான் கெஞ்ச விடணும். சூப்பர், அப்படியே மெயின்டைன் பண்ணு. போ. அப்ப கெஞ்சாத போ. கெஞ்சிட்டு இருக்கா. சந்தியா எனும் பள்ளி மாணவி நேற்று மாலையிலிருந்து காணவில்லை எனும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. கொலையா அல்ல கடத்தலா என இன்னும் உறுதி செய்யப்படவில்லை நிலையில் கொலை செய்யப்பட்ட பள்ளி மாணவி சந்தியா இறுதியாக இந்த டியூஷன் சென்டரில் இருந்துதான் காணாமல் போய்விட்டார் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹரி கிருஷ்ணா சார். அந்த பொண்ணு உனக்கு எவ்வளோ நாள் தெரியும்? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா சார். ஒன்றா வீட்டுக்கு போவோம். நேற்று அவள் டியூஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டே வீட்டுக்கு போயிட்டா சார். எனக்கு மேலே கொஞ்சம் வேலை இருந்துச்சு சார். சரி சரி. கீழே வந்து பார்க்கும்போது அவள் சைக்கிள் மட்டும் தான் சார் இருந்துச்சு. எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். கருப்பா ஒரு பையன் நான் அடிக்கடி அவளை மிரட்டிட்டு இருப்பேன் சார். நல்ல பொண்ணு சார். அவளால எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததே இல்லை. ஆனா எப்படி நடந்ததுன்னு தெரியல சார். ரெகுலரா எத்தனை மணிக்கு டியூஷன் முடியும்? சாதாரணமா 6 மணிக்கு முடிச்சிருவேன். நேத்திக்கு ஒரு 6:15 6:30 மணிக்கு முடிச்சிருக்கேன். அது சார், வா சத்யா. ஃப்ரெண்டோட அப்பா தான். என்னாச்சு? ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். லவ் பண்ணவனே பொண்ணு தூக்கின்னு போட்டு மவுடர் பண்ணிட்டான். தினம் ஒரு பையன் வந்து மிரட்டிட்டு போவான் சார். போன வாரம் அந்த பொண்ணுகிட்ட வந்து ஏதோ பிரச்சனை பண்ணியிருப்பான் பொழுது. விசாரிச்சதுல ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோக்காரன் சொன்னான். ஆம்பளைங்களை கெஞ்ச கூடாது, அவங்கள தான் கெஞ்ச விடணும். புரியுதா? சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்த பள்ளி மாணவி சந்தியாவின் கொலை வழக்கில் புதிய திருப்பமாக கொலை செய்த காதலன் போலீசில் சரணடைந்துள்ளான். கொலையாளியை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஒரு வருஷமா லவ் பண்ணிருந்தோம் சார். திடீர்னு ஒரு நாள் என்னை கழட்டி விட்டு வேற ஒருத்த கூட சுத்த ஆரம்பிச்சிட்டா சார். ஏண்டின்னு கேட்டா, நீ லோக்கலு, நீ குடிசையில் வாழ்றவன், உடுக்க எடுக்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா சார். அவங்க 2 பேரும் ஒன்றா சுத்தத்தை என்னால் பார்க்க முடியல சார். அதான் நானே அறுத்து போட்டேன். மாட்டிக்க கூடாதுன்னு நானே வச்சுட்டேன் சார். சார், அந்த பொண்ணோட பாடி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். டேய் என்னடா கவுன்சிலர் வண்டி கிரவுண்டுக்குள்ள வருது? இல்லையா மச்சான்? என்ன கவுன்சிலர் இங்கே வரா? ரோடு கிட்ட போடுவாங்களோ? இங்கே விவசாயம் பண்ணலையே. அண்ணா வணக்கண்ணா. என்னடா எங்கடா உன் ஃப்ரெண்ட் அன்வர்? அன்வரா, நான் இங்கே தான் ஜாங்கி போயிட்டு இருப்பானா? டேய் அன்வர், டேய் மச்சான். அண்ணா அண்ணா மச்சி, இந்த ரவுண்ட் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அண்ணா வணக்கம்ண்ணா. என்ன போலீஸு ஒன்னாண்ட காசை கொடுத்துட்டு உன் பின்னாடி நான் சுற்றி இருக்கணுமா? இல்லைண்ணே, அதான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அரேஞ்ச் பண்ற? இருக்கிற ஒரு வீட்டை வித்து சேட்டு கையில குத்துட்ட, அதுக்கப்புறம் எனக்கு எப்பறம் கொடுப்ப? ஏண்டா உன் தங்கச்சியை காலேஜில் சேர்க்கணும்னு தானே கை நீட்டி காசு வாங்கின. அடுத்த தடவை காசு வாங்குறதுக்கு ஒன்னாண்ட வரமாட்டேன், நேரா உன் தங்கச்சி ஆண்ட போயிடுவேன். என்னடா நான் சொல்ல நான் போறேன். அண்ணா தேவையில்லாம வார்த்தை விடுறீங்கண்ணா. பேசி நிற்க சொல்ல கை நீட்டுருது.
எனக்கு இருந்தாலும் அதான் நம்மளே பையன் போய் போலீஸ் ஆக போறான் அவன். போலீஸ் எப்படி ஆயிடுறான்னு பாத்துறேன் நானு. ஏய் ரவுடி, உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுடா. இனிமே நீ ரவுடி இல்ல, போலீஸ். ஐயோ, தப்பான நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. வணக்கம் எஸ்ஐ சார். போங்க போலீஸ். எவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்து ஒரு சக போலீஸ் அதிகாரி மேல, அதுவும் ஒரு போலீஸ்காரன் கண்ணு முன்னாடியே கைய வைப்பேன். இவ்வளோ நாள நான் ரவுடி அடிச்சு தானே பார்த்துருக்கேன், போலீஸ் அடிச்சு பார்த்தது இல்லையே. வாடா. மார்னிங் சார். போலீஸ் ஐ முத சொல்யூட். ஒன்ஸ் மோர்னே. மார்னிங் சார். கடைசியா ஒரே ஒரு தடவை கமிஷனர் ரூம் எங்கண்ணே? Newly appointed Sub-Inspector Satya reporting for duty, sir. Sir. இது இருக்கட்டும், இவன் யாரு? என் கண்ணு முன்னாடி எங்க எப்போ அநியாயம் நடந்தாலும் பார்த்து சும்மா இருக்க முடியாது சார். அதுவும் காக்கி சட்டை போட்டு செயின் ஸ்டாச்சிங் பார்த்து எப்படி சார் விட சொல்றீங்க? அதான் சார் அக்யூஸ்ட் ஆச்சு நேரம் இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். சார் எல்லாரும் டியூட்டில ஜாயின் பண்ணி தான் சார் அக்யூஸ்ட பிடிப்பாங்க. ஆனா நான் அக்யூஸ்ட பிடிச்சி டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன் சார். அதான் சார் நம்ம ஸ்டைல். இந்த இடம்லாம் இருக்கட்டும், இவனை எங்க பிடிச்ச? டி நகர் சார். அப்ப அந்த ஸ்டேஷன்ல தானே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். இங்க எது கூட்டு வந்த? ஒரு ஆர்வத்துல கூட்டு வந்துட்டேன் சார். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நேரா கூட்டிட்டு போய் விட்டு வந்துடுறேன் சார். இரு சண்முகம் சார், அக்யூஸ்ட கூட்டு போங்க. அப்படியே சார் பிஸ்டல் பெருமாள் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஏய் வாடா. சார் ஃபார் யூர் கைண்ட் ரிக்வெஸ்ட், நிறைய அக்யூஸ்ட் இருக்க ஏரியாவை பார்த்து போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் சார். சார் எந்த ஏரியால சார் எனக்கு போஸ்டிங்? எக்ஸ்கியூஸ் மீ சார். புது பேட்ச் சார். எந்த ஸ்டேஷன் ரொம்ப ஆர்வமா கேட்குறாரு, கூட்டு போங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் பைசெப்ஸ். வா. ஓ தேங்க்யூ சார். டேய் தம்பி, உன் பேர் என்ன? சத்யா சார். முள்ளமையா? சத்யா சார். இதே லெவலில் மெயின்டைன் பண்ண. ஒரே இடத்துல 8 மணி நேரம் உட்காருவியா? உட்கார்றது என்ன சார், 100 மீட்டர் 10 செகண்ட்ல ஓடுவேன் சார். ஒரே இடத்துல 8 மணி நேரம் உட்காருவியா? உட்காருவேன் சார். ஏன் தம்பி, உன் காது கேட்குமா? வணக்கம் சார். காது என்ன சார் காது, கண்ணு செப ஷாப் சார். அக்யூஸ் எவ்வளவு தூரம் ஓடினாலும் குறி தவறாம சுடுவேன் சார். அட என்னய்யா, நான் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன். காது நல்லா கேட்குமா? கேக்கும் சார். நல்லா பேசுவியா? என் வாய் பேசாது சார், என் கை தான் சார் பேசும். சிங்கிள் பஞ்ச் நாக் அவுட் சார். கையே இருக்கியா? நீ சரளமா பேசுவியான்னு கேட்குறேன். பேசுவேன் சார். சார் எனக்கு ஒரு டவுட். என்ன? நம்ம என்ன போலீஸ் ஸ்டேஷன் போறோமா பட்டிமன்றம் போறோமா சார்? பேசி எல்லாம் கேக்குறீங்க. நல்ல கேள்விதான், எல்லாம் போக போக புரியும். சார் அதெல்லாம் விடுங்க சார். எந்த ஏரியால சார் எனக்கு போஸ்டிங்? இருப்பா, இப்பதானே வந்திருக்கோம். உன்ன மாதிரியே ஒரு ட்ரெயினி வந்திருக்கான், அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். டக்கரு 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 டக்கரு. ஏன்டா லேட்டு? சார் பேண்ட் டைட்டாக இருந்தது, அதான் பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் சார். சாரி சார், லேட் ஆயிடுச்சு சார். பேர் என்ன? எமி ஜாக்சன் சார். இது எம் ஜாக்சன் சார். யாரா பிடி ரூமில் இருக்கிற ஈட்டி மாதிரி இருக்கிறான். ஐ அம் ஃபிசிக்கலி ஃபிட் சார். எந்த ஏரியால ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் சொன்னீங்கன்னா நான் ரெடி ஆயிடுவேன் சார். ஆபரேஷனா? சார் ஆபரேட்டரா? வா. என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்கு? ஆபரேட்டரா? சத்யா, இதான் போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ நூறு. ஹலோ நூறு. ஹலோ நூறு. எஸ்டி மூத்தா.
டீச்சரு ரஸ்னா சட்டம் தூங்குது. எஸ், இன்னும் ஒரு சோம்பேறித்தனமான வேலை. இதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தேன். வெரி ஹாப்பி. என்னப்பா சொல்ற? யோ போயோ. என்ன போயா? யோ, இவனுங்கெல்லாம் வேலை செய்யறான்னு நினைச்சுனுங்கிறியா? அங்க பாரு, புளு சட்டை ரிவ்யூ பார்த்துனுக்குறான். நம்மளும் ஒரு டேபிள் உட்காந்து யோகி பாபு காமெடி பார்ப்போம். பாத்தியா? சல்யூட்டே முதல்ல அக்களுக்கு தான் அடிக்கிறான், அப்புறமா தான் நமக்கு அடிக்கிறான். வா ட்ரைனிங் போகுமா? ஏமா நித்யா? எஸ் சார். ஷீ இஸ் நித்யா. சூப்பரா இருக்காங்க சார். டேய், நான் பேரை சொன்னேன் சார். வீடியோ சர்வேலன்ஸ் இன்சார்ஜ். இங்க இருந்து சிட்டில இருக்கிற எல்லா டிராஃபிக் சிக்னல்ஸ் கேமராவையும் மானிட்டர் பண்ணலாம். இவர் தான் முருகதாஸ், கத்தி டைரக்டரா சார்? ஹலோ சார். மொத்த ட்ராக்கிங்க்கு இவர் தான் இன்சார்ஜ். எந்த நம்பர் எங்க இருந்தாலும் ட்ராக் பண்ணிடுவார். யோ இன்ஸ்பெக்டர், இந்த ஆள் போனதுக்கு அப்புறம் ஊறப்பட்ட டிவி இருக்குது. இன்னைக்கு தென்னாப்பிரிக்காவும் இந்தியா ஃபைனல் மேட்ச். உட்காந்து சாப்பிட்டே பார்ப்போம். என்ன சொல்றேன் சார்? ப்ளீஸ் சார், என்ன வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி விட்டுருங்க சார். என்னால இங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது சார். ப்ளீஸ் சார், அவனை மாத்துங்க சார். நான் பர்ஃபெக்ட்டா இருப்பேன். குட். எஸ், இங்க பாரு சத்யா, கண்ட்ரோல் ரூம்லயே தான் முக்கியமான செக்ஷன், கால்ஸ் அட்டெண்ட் பண்றது. கம், நீங்க போங்க சார். யோ வாயா. சத்யா, 100ன்னு சொல்றதுதான் முக்கியம். ஹலோ 100 சொல்லு. ஹலோ 100 சார், தூக்கத்தில் சொல்ல சொல்லலாம். ஹலோ 100. லோ 100. நான் நல்லா சொல்லுவேன் சார். தம்பி பார்க்கறதுக்கு பிரைட்டா இருக்கா, நீ சொல்ற. ஹலோ 100. ஹலோ 100. தில் இருந்தா ஃபோன் பண்ணி பாரு. என்ன சார்? ஒன்னு சொல்ற ஒழுங்கா. ஓங்கி அடிச்சா 1.5 டின் வெயிட்ரா. ஹலோ 100, ஹலோ 100. பேசுறியா? நான் சாமி இல்ல பூதம். என்ன சார் தலைவலி தானே? என்னால முடியல சார், வேற டிவிஷன்ல மாத்தி விட்டுருங்க சார். இல்ல நான் வேற டிவிஷனுக்கு மாத்திக்கிறேன்டாப்பா. இந்த பார், கால் வருது, அட்டெண்ட் பண்ணு. ஹலோ 100. இன்னும் 10 நிமிஷத்துல சாலிகிராம காவேரி ஸ்கூல்ல பாம்பு அடிக்கும். கொஞ்சம் தட்டுக்கோ. சார் முத காலையில யாரும் பாம்பு வச்சிட்டாங்களே சார். சார் ஸ்கூலா சார்? பாவம் சின்ன குழந்தைங்க சார். என்ன பண்ணுங்க சார்? எந்த ஸ்கூல்? சார் சாலிகிராம் காவேரி ஸ்கூலா சார்? ஓ, அந்த ஸ்கூலா? ஆமாம் சார். குமாரான் கேளு. சார் நீ கேளு, குமாரான் கேளு. ஹலோ சார், உங்க பேர் குமாருங்களா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்கடா. அப்படா ஓடில. சார் கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. குமார் நம்ம ரெகுலர் காலர் தான். எக்ஸாம் டைம் பாரு, இது மாதிரி கால்ஸ் நிறைய வரும். உண்மையிலேயே பிரச்சனைன்னு வரும்போது நீ பதட்டப்படுறத கேட்டு அவன் பயந்துடக்கூடாது. கூலா ஹேண்டில் பண்ணணும். கூலா? சார், லைன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஏன் பிசிரிக்கிற? அது ஒண்ணும் இல்ல சார், வேசார்பல்ல 100 வீடு எரிஞ்சுன்னு இருக்கான். என்னது 10 எரியுதா? ஏன்டா இவ்வளவு கூலா பதில் சொல்ற? சார் என்ன போங்க ஆகுது? நீங்க தானே சொன்னீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கூலா பண்ணணும்னு. அதான் கூலா சொன்னேன். நீ சொல்லுப்பா, அந்த 100ல ஒன்று போல் ஸ்டேஷனா சார்? அந்த 100 வீட்டில் ஒன்று நம்ம போல் ஸ்டேஷனா சார்? சனியும் முடிஞ்சோட உன்னை வச்சு எப்படியா சமாளிக்க போறேன்? ஹலோ 100. ஹலோ 100 பாய், லெக் பீஸோட சூடா சிக்கன் பிரியாணி பார்சல். செம்ம பசியில இருக்கேன். யோ போன வையா. ஹலோ 100. 200 300 500. ஹலோ 100. 100லாம் பிஸியா இருக்கு, 500 ஃப்ரீயா இருக்கு, வரீங்களா? ஹலோ 100. கேட்டா என்ன சாவடி? ஹலோ 100. ஹலோ 100. போற விட கொய்யால. என்ன சார் இது? சத்யா, அது நம்ம 100ல வேலை பார்க்கறதுனால எல்லாரோட 100வது காலையும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். What is the procedure to change the department, sir? அது நம்ம பிஸ்டல் பெருமாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஹலோ 100, என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? ஐயோ, இந்த ஆள் வரும்போது விசால் பாட்டை போடணும். சார், சனியும் பிடிச்சவனே, சனி பிடிக்கும் சார். நீங்கள் தான் முடி பிடிச்சிருக்கிறீங்க. என்ன சத்யா, எப்படி போகுது? முடியல சார். என்னென்னமோ கனவோட போலீஸில் சேர்ந்தேன். எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், எல்லாம் போக சரியாயிடும். அது என்ன சார் பிஸ்டல் பெருமாள்? அதை விடு சத்யா, இன்னும் 1 மாசத்துல ரிட்டையர் ஆக போகிறேன். மச்சி ஒரு சின்ன மேட்டர் 2 நிமிஷத்தில் வந்துடுண்ணே. ஆயிஷா,
கிளம்பலாம் வா. சொல்றேன்னு கோச்சிக்காத, எனக்கு என்னமோ தப்பா படுதுடா. கஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். அதுக்காக கண்ட இடத்துல போய் கை நீட்டுறது தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா. டேய், ஆயிஷாக்கு வேற கல்யாணம் பண்ணணும். இந்த ஆள் வேற ரொம்ப நேர்மையாக இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அதான் ஒருத்தன்ட்ட காசு கேட்டிருந்தேன். ஒரு சாதாரண மேட்ரு முடிச்சு கொடுத்தாரன்னு சொன்னான். நீ நினைக்கிற அளவுக்கு பெரிய கிரைம்லாம் கிடையாது மச்சான். ஒரு பெட்டி கேஸு கூட பேராது. டேய் மச்சான், நீ எப்படி போ, நான் தானிய வண்டி எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன், நான் வந்துடுறேன். சரிடா. என்னடா சொன்ன உன்கிட்ட? இல்லை, நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வர வழியில அப்படியே சாப்பிடலாம். ரெண்டு பேருக்கும் பல்லு பேத்துக்கும். உங்க அண்ணன் கீழே தான் இருந்தான். பார்த்துனா ரெண்டு பேரும் இங்கே கொண்டு போட்டுப்பான். நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. சாரிண்ணா, ப்ளீஸ். கிளம்புடா. ஒண்ணு இல்ல. சரி சரி அன்வர், அன்வர் நான் சொல்றது தங்கச்சி கூட சுத்திட்டு இருக்க. நான் சொல்றது தங்கச்சி பின்னாடி ஒருத்தர் சுத்திட்டு இருக்கா. முதல்ல நீ தான் அடிக்கணும். அதை விட்டு என்ன தடுத்துட்டு இருக்க? சொல்றது கேளு, பேசிக்கலாம்டா. நீ கிளம்பு. அவன் அக்கா தானடா உன் ஆளு. அவளை உஷார் பண்ணுறதுக்காக என் தங்கச்சியை கூட்டி கொடுத்துட்டல. எச்ச மாதிரி பண்ணிட்டே சத்யா. செப்படா.